என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வருடத்தில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்று கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கும் மிக முக்கியமான 4 ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஆமா நண்பர்களே, இந்த வருடம் அதாவது 2026 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே உகந்த நன்னாளான தைப்பூச திருநாள் வர இருக்கு. அப்படி வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானுடைய அதி தீவிர பார்வை கிடைக்கக்கூடிய 4 கிரகங்களின் ஆதிக்கம் பெற்ற மிக மிக முக்கியமான 4 ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர யோகம், செல்வந்த யோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாற போறாங்களாம். அதனால தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானின் அருளால் கோடீஸ்வர யோகம் ஏற்பட்டு பணக்காரர்களாக மாற இருக்கும் அந்த 4 ராசிக்காரர்களும் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெள்ள தெளிவாக ஜோதிட ஆதாரங்களோடு பார்க்க இருக்கும். அதனால நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கூடவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை பேரு இந்த வருடம் தைப்பூச திருநாளுக்காக விரதம் இருக்கீங்க அப்படிங்கறதையும், உங்கள யார் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த தைப்பூசம் திருநாள் அன்று பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ளாடி போகலாம். நண்பர்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தைப்பூசம் அன்னைக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் எதுவும் ஏற்படாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்குமே தைப்பூசம் திருநாள் அன்று அந்த முருகப்பெருமானுடைய அருளும் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலுமே இப்ப நாம பார்க்க இருக்கும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் தைப்பூசம் திருநாள் அன்று முருகப்பெருமானுடைய ஆதிக்கமும் பார்வையும் சற்றே வலுவாக கிடைக்க இருப்பதால் இவர்களுக்கு இந்த மாதிரியான செல்வந்த யோகங்களும் கோடீஸ்வர யோகங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதாம். அதே சமயம் மற்ற ராசிக்காரர்களும் தைப்பூசம் திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தோமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் சகல விதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. நண்பர்களே, நாம முன்னாடியே பார்த்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் முருக வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாகவும் விளங்க